Hi, I am dietitian Jeeva from Dr. Kamakshi Memorial Hospital. Today we will see about cholesterol. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 40% ஆஃப் அடல்ட்ஸுக்கு கொலஸ்ட்ரால் தான் இருக்குது. ஸோ கொலஸ்ட்ரால் வந்து நமக்கு 4 டைப்ஸில் இருக்குது. ஒன்று வந்து எல்டிஎல், செகண்ட் ஒன் வந்து ஹெச்டிஎல், தேர்ட் விஎல்டிஎல் அண்ட் ஃபோர்த்து வந்து ட்ரைக்ளிசரைட்ஸ். இதில் வந்து எது வந்து ரொம்ப ரிஸ்க் அப்படின்னா எல்டிஎல் லெவல் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு ஹார்ட் டிசீஸ் அண்டு ஸ்ட்ரோக் இதெல்லாம் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ எல்டிஎல் வந்து என்ன பர்சன்டேஜில் நமக்கு இருக்கணும்? எல்டிஎல்னால் ஃபஸ்ட்டு என்ன? லோ டென்சிட்டி லைப்போப்ரோட்டீன். அண்ட் ஹெச்டிஎல்னால் வந்து ஹை டென்சிட்டி லைப்போப்ரோட்டீன். ஸோ இந்த எல்டிஎல் வந்து இட்ஸ் அ பேட் கொலஸ்ட்ரால். அதே மாதிரி ஹெச்டிஎல் வந்து குட் கொலஸ்ட்ரால். லோ டென்சிட்டி லைப்போப்ரோட்டீன் இது வந்து எவ்வளோ நமக்கு வந்து இருக்கணும் அப்படின்னா நாட் மோர் தென் 100 இந்த லெவலில் நமக்கு இருக்கணும். ஹை டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன் வந்து குட் கொலஸ்ட்ரால். ஸோ இது வந்து ஃபீமேலுக்கு 50 to 55 மில்லிகிராமில் இருக்கலாம் அண்ட் மேலுக்கு 40 to 45 மில்லிகிராம் இருக்கலாம். அண்ட் ட்ரைக்ளிசரைட்ஸ் லெவல் ஷுட் பி பிலோ 150 மில்லிகிராம் டெசி பர் டெசிலிட்டர். ட்ரைக்ளிசரைட்ஸ் லெவல் வந்து பிலோ 150 மில்லிகிராம் பர் டெசிலிட்டர் இந்த லெவலில் நமக்கு இருக்கணும். ஸோ எல்டிஎல் அண்ட் ட்ரைக்ளிசரைட்ஸ் ஹை லெவலாக இருக்கும்போது இதுதான் ஹார்ட் அட்டாக் அண்ட் ஸ்ட்ரோக் நமக்கு வருது. ஸோ இந்த லெவலை நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா எல்டிஎல் லெவல் நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணணும், ட்ரைக்ளிசரைட்ஸை எப்படி நம்ம நார்மல் லெவல் கொண்டு வரணும் அப்படின்னா நம்ம டயட் அண்ட் எக்ஸசைஸ் வந்து டெய்லியும் நம்ம வந்து 30 to 45 மினிட்ஸ் நம்ம கம்பல்சரி நம்ம பண்ணியே ஆகணும். தென் டயட் வந்து நம்ம ஹை ஃபைபர் டயட்டாக நம்ம எடுத்துக்கணும். நம்ம கார்ப்ஸ் எடுக்க கார்போஹைட்ரேட் அதாவது சிம்பிள் கார்ப்ஸ் எடுக்க நமக்கு வந்து அது ஃபேட்டாக தான் கன்வெர்ட் ஆகும். ஸோ நம்ம என்ன எடுக்கணும்னா காம்ப்ளெக்ஸ் கார்ப்ஸ் எதில் இருக்குது? பல்சஸ் அண்ட் லெக்யூம்ஸ், மில்லட்ஸ், இந்த மாதிரி நம்ம டயட் வந்து வி ஷுட் இன்க்ளூட் அவர் டயட். ஸோ இந்த மாதிரி டயட் நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கணும். வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் அந்த ஹோல் கிரைன்ஸ், ஓட்ஸ், பார்லி இந்த மாதிரி டயட்லாம் நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கணும். ஸோ ஓட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பீட்டா குளுக்கன் அப்படின்ற ஒரு காம்பவுண்ட் இருக்குது. ஸோ அது வந்து நமக்கு எல்டிஎல் லெவலை வந்து நமக்கு ரெடியூஸ் பண்ணும். அதே மாதிரி கார்லிக்கில் வந்து ஆலோசின் அப்படின்ற ஒரு காம்பவுண்ட் இருக்கும். இது வந்து நமக்கு பிளட் கிளாட் ஃபார்மேஷனை வந்து ரெடியூஸ் பண்ணும். ஸோ இது நம்ம டயட்டில் கண்டிப்பாக எடுத்துக்கணும். அண்ட் ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி டயட் நம்ம எடுத்துக்கணும். இந்த கார்லிக், ஜிஞ்சர் இந்த மாதிரி டயட்டில் நம்ம எடுத்துக்கணும். ஸோ அதே மாதிரி ஃப்ரூட்ஸ் அண்டு வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கணும். ஃப்ரூட்ஸில் வந்து வைட்டமின் சி ரிச் ஃப்ரூட்ஸாக நம்ம எடுத்துக்கணும். ஆரஞ்சு, கிரேப்ஸ், கோவா, லெமன் இது எல்லாமே வந்து ஹை பெக்டின் உள்ளது. இதில் வந்து ஹை பெக்டின் கண்டென்ட் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து நமக்கு கொலஸ்ட்ரால் லெவலை வந்து ரெடியூஸ் பண்ணும். அண்டு ஒமேகா 3 வந்து நம்ம எடுத்துக்கணும். ஸோ ஒமேகா 3 வந்து எதுக்குன்னா ஹெச்டிஎல் லெவல் நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு. இந்த ஹெச்டிஎல் லெவல் வந்து நமக்கு கொலஸ்ட்ரால் லெவலை வந்து நமக்கு டிக்ரீஸ் பண்ணும். ஸோ அதனால் ஹெச்டிஎல் வந்து எதில் இருக்குன்னா ஃபிஷ்ஷு, நட்ஸ்னால் வந்து பாதாம், வால்நட் இதெல்லாம் நம்ம எடுத்துக்கணும். சீட்ஸ் வந்து ஃப்ளாக்ஸ் சீடு, சியா சீட்ஸ் இதெல்லாம் நம்ம எடுத்துக்கணும் நம்ம டயட்டில். ஸோ நம்ம வந்து இன்னொன்று குக்கிங் மெத்தட் வந்து நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் இந்த கொலஸ்ட்ரால் இது பொறுத்த வரைக்கும். இந்த குக்கிங் மெத்தட் வந்து நம்ம ஸ்டீம்டு, பாயில்டு, கிரில்டு இந்த மாதிரி குக்கிங் மெத்தட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து வெஜிடபிள் ஆயிலே வந்து ஸ்ப்ரே பண்ணுறது அப்படி இல்லைன்னா வந்து க்ரீஸ் பண்ணுறது அந்த மாதிரி மெத்தட் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். ரொம்ப ஆயில் வந்து மிதக்க இருக்கக்கூடாது. ஆயில் ரொம்ப டீப் ஃப்ரைடு ஃபுட்ஸ் நம்ம எடுக்கக்கூடாது. அதே மாதிரி ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கணும். Eat healthy and stay healthy. Thank you.